வந்து பரிதபிக்கிறாங்க. ஐயோ! ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க, பயங்கர காஸ்ட்லியான ஒரு தைலத்த எடுத்து அவர் கால்ல போட்டு அவங்க முடிய வச்சு துடைக்கிறாங்க. "என்னம்மா நீ ஏம்மா இவ்வளோ காஸ்ட்லியான தைலத்த எடுத்து தேய்க்கிறியே?" அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "அவளுக்கு புடிச்சத பண்றா. உனக்கு என்ன வந்தது? உன் வேலைய பாரு" அப்படின்றாரு. அதுபோல இந்த உலகத்தில இவங்களுக்காக தான் வந்தாரு. ஆனா, மத்தவங்கலாம் பரிதபிக்கிறத பார்த்து, சரிப்பா இவங்கள ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தேன். நீங்களும் பரிதபிக்கிறீங்க. உங்களுக்கும் நான் அந்த கிருபைய குடுக்குறேன்னு சொல்லிட்டு, எல்லா மக்களுக்காக ஒருத்தர் சிலுவையில அடிக்கப்பட்டார். அந்த அடிக்கப்பட்டு அவர் ரத்தத்த சிந்தி, அந்த ரத்தத்த விலைக்கிரயமாய் கொடுத்து, பாவத்தில இருக்கிற இந்த உலகத்தில இருக்க எல்லா மக்களையும் மீட்டெடுத்து, அவங்க தலைமையில ஒரு கிருபைன்னு ஒண்ணு வச்சுட்டாரு. அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, அ கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ஒரு இன்விடேஷன் மாரி ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்விடேஷன வந்து யார்கிட்ட குடுக்கணும், யார்கிட்ட குடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஞானத்த என்ன பண்றாருன்னா, கிறிஸ்தவர்களாகிய நெறைய பேரோட இருதயத்தில போடுறாரு, சிந்தையில போடுறாரு. அத பற்றிக்கொண்டு அத கரெக்ட்டா அவங்க அத செஞ்சுட்டு இருக்காங்க. செய்யாதவங்களுக்கு இந்த வார்த்தைய கர்த்தர் உங்களுக்கு குடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன்.